ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய 7 வார்த்தைகளில் முதலாம் வார்த்தை குறித்து தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பரிசுத்தமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த முதலாம் வார்த்தையை நாங்கள் குறித்து தியானிக்க இருக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இதனை குறித்த விளக்கங்களை நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். முதலாம் வார்த்தை ஆகிய பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை நாம் ஒரு மன்னிப்பின் வார்த்தையாக பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அநேகர் ஒரு காரியங்கள் தியானங்கள் இது ஒரு மன்னிப்பின் வார்த்தையாக காணப்பட்டாலும், இந்த வார்த்தையினுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த வார்த்தை மன்னிப்பையும் தாண்டி அவர் நம் மீது வைத்த அந்த ஒரு அன்பை உணர்த்துகிறதா நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ரொம்ப சேட்டை பண்ணி அவனை ஸ்கூல் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஹெட்மாஸ்டர்ஸ்ட்டு போகும்போது, இவனை ஸ்கூல் விட்டு நிறுத்திடலாம், இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு இவன் தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டர் தன் பேரண்ட்டை சொல்லும் போது, அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரிங்க, என் பையனை நிப்பாட்டிடுங்க, என் ஸ்கூலில் என்ன பண்ணுங்க, இனிமேல் என் பையனை நிறுத்திடுங்க அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் தப்பு செஞ்சான் தான். ஆனாலும் அந்த பேரண்ட், அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைக்காக இந்த ஒரு விதம் மன்னிச்சிடுங்க, அவன் தெரியாம செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி அவனுக்காக பரிந்துரை பேசி இந்த எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுபோலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுடைய மீறுதலுக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே நமக்காய் பரிந்துரை செய்கிறார். அப்ப அந்த பெற்றோருக்கு அந்த பையன் மேல அன்பு இருந்தபடியினாலேதான் அவன் வாழ்க்கை கெட்டு போக கூடாது, அவன் வாழ்க்கை சரியான பாதையில போகணும் அப்படிங்கறத நோக்கத்தினால அவன் மீது வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக அந்த பெற்றோர் அந்த தலைமை ஆசிரியர் இடத்துல என்ன பண்றாங்க, போய் ஹெல்ப் என்ன பண்றாங்க, எக்ஸ்கியூஸ் கேஸ் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுபோல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்த, நம் மீது வைத்த அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் பிதாவின் இடத்திலே போய் நமக்காக பரிந்துரை செய்கிறார். இப்ப இந்த வார்த்தையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நம்ம மன்னிக்கிறதை கற்றுக்கொள்வதா இருந்தாலும், இந்த முதல் வார்த்தையிலே அவர் நம் மீது எவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார்னு பாருங்களேன். ரெண்டாவது, அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் பனிஷ் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சிருந்தாருன்னா சிலுவையிலிருந்து இறங்கி எல்லாரையும் என்ன பண்ணிருக்கலாம், தன்னை காயப்படுத்தினவங்களை, தன்னை துன்புறுத்தினவங்களை, தன்னை அவமானப்படுத்தினவங்களை தண்டித்திருக்க முடியும். ஆனாலும் அவர் அப்படி செய்யல. அவருக்கு தண்டிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் இருந்தும் அவர் அவர்களை மன்னித்தார். ஏன்னு சொன்னா, அவர் நமக்கு இந்த மன்னிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வண்ணமாக, முதலாவது நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நமக்கு இதை காண்பிக்கும் பொருட்டாய் ஒரு மாதிரியாக அவர் செய்தார். அதுபோல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல உங்ககிட்ட அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கூட நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மன்னிப்பு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருவாயில இந்த மன்னிப்பை குறித்து தான், மன்னிப்பு என்று சொல்லி சிலுவையில தொங்கும் போதுதான் சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டீங்கன்னா இல்ல. அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் மன்னிப்புகளை எப்படி ஒரு ஓமைகளாக சில பேருக்கு எடுத்துரைத்து பலரை சுகப்படுத்துவதை ஒரு மன்னித்து சுகப்படுத்திருக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலதான் அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவர் மரிக்கும் தருவாயில மன்னிப்பை மாற்ற கற்றுத்தரல. அவர் ஊழிய நாட்களிலும் ஒரு காரியங்களை எப்படி உங்களுக்கு ஒரு ஓமையா சொல்லுகிறேனே. பேதுரு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செல்லும் பொழுது பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால எத்தனை தடவை நான் மன்னிக்கிறது? How many times do I forgive my brothers' sins? நான் எத்தனை தடவை என்னுடைய சகோதரருடைய மீறுதல்களை நான் மன்னிக்கிறது என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 18:21 வசனம். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறுவயதிலிருந்து கடைபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் சொல்றாரு, உன் சகோதரனை என்ன பண்ண 7-70 தடவைக்கு மேல என்ன பண்ண நீ மன்னிக்கணும்.
70 தடவைக்கு நீ என்ன பண்ண மன்னிக்கணும்னு சொல்லுகிறார். அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னா, அதற்கு இதுதான் லிமிட் என்று அர்த்தம் கிடையாது. இதுதான் ஒரு முடிவு என்பது ஒரு அர்த்தம் கிடையாது. நீ உன்னால் கூடுமான மட்டும் என்ன பண்ணு, உன் சகோதரனை மன்னி என்று அர்த்தம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கேட்கிற கேள்விக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் சகோதரனை இத்தனை முறைன்னு என்றதை சொல்லுவதை பாட்டிலும் உன்னால் முயன்ற மட்டும் என்ன பண்ண, உன் சகோதரரை மன்னி. இதை சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இப்படியாக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அது எப்படி நம்மளால முடியும்? நம்ம கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோடய நம்மளால சமாதானமா போக முடியாம அவர்கள் மேல நம்ம ஒரு மன்னிக்கிற குணம் நமக்கு இல்லை என்று சொன்னா இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டா முடியாது. அதற்கு தான் இயேசு ஒரு மாதிரியாக தன் வாழ்விலே சில காரியங்களை செய்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில பேர் நினைப்பாங்க, மன்னிப்புங்கிறது ஒரு பலவீனம் மாதிரிப்பா, அது ஒரு வீக்னஸ், மன்னிக்கிறதெல்லாம் ஒரு வீக்னஸ், அதுல என்ன ஒரு இது இருக்குன்னு நினைச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், forgiveness is not a weak, it's a power. அது ஒரு நமக்கு ஒரு பலனா இருக்கிறது. ஒரு மனிதன், உங்களுக்கு இன்னும் புரியும்படியாக சொல்கிறேனே, ஒரு மனிதனுடைய யுத்த முறை என்று சொன்னால் பிறரை அடித்து காயப்படுத்துவது அல்லது சிலர் என்ன பண்ணுவது, பழிவாங்கும் குணமுடையதை தான் மனிதனுடைய ஒரு யுத்தம் என்று சொல்ல முடியும். ஆனா ஆண்டவருடைய யுத்த முறை என்பது எப்படி தெரியுங்களா? அவர்களை மன்னித்து அவர்களை அந்த மன்னிப்பால் வெல்லுகிறார். அழகாய் நீ பிரசங்கில கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நீ நன்மையினாலே வெல்லு. அப்ப தீமை செய்கிறவர்களை நீ என்ன செய்யணும்? அவர்களை மன்னிக்கும் பொழுது அந்த தீமையை நீ நன்மையாய் மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப சொல்லுங்களேன், இந்த மன்னிப்பு ஒரு பலமான காரியம் தானே? அது மாத்திரமல்ல, இது இன்னும் விஷயங்கள் மன்னிப்பு குறித்து நம்ம சொல்லுவோம்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். அப்ப நாம மற்றவர்களை குறை சொன்ன நாட்கள் போகட்டும், இப்பொழுது நமக்கு நாமே ஒரு கேள்விகளை கேட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம குற்றம் செய்யாமல் இருக்கிறோமா? நம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இல்ல. அப்ப நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அப்ப நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை முதலாவது வைத்த நோக்கம் மன்னிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதே. எனவே இதுவரை நீங்கள் கேட்டது போல இதுவரைக்கும் உங்க ஒரு சில பேரோட வாழ்க்கையில நீங்க சில மனக்கசப்புகளோட நின்று கொண்டிருக்கலாம். சில நபர்களை குறித்து நீங்கள் எப்படி சொல்வது, அவர்களோடு பேசாம கொள்ளாம மன வருத்தங்களோட காத்து கொண்டு ஒரு எப்படி சொல்வது, அவங்களிடம் ஒரு இடைவெளி விட்டு நீங்க இருக்கலாம். அந்த உறவே நமக்கு வேண்டான்னு சொல்லி உங்க மனதில் ஒரு கசப்பு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா என் தேவன் உங்களிடத்தில் பிரியமா இருக்க மாட்டார். எனவே இன்னைக்கு நீங்க ஒரு பிரார்த்தனை செய்து ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க அவரை மன்னிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய குற்றங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எனவே உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் சொன்னா நீங்க பிறர்களையும் மன்னிக்க வேண்டியதாய் இருக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த நாளில் கூட ஒப்பு கொடுத்து கண்களை மூடி செபிப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் எங்களுடைய பிறருடைய குற்றத்தை மன்னிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. இந்த நாளில் கூட ஒரு சில மனக்கசப்புகளோட, ஒரு சில விளைவினங்களோட, ஒரு சில பேரோட பகையோட நின்று கொண்டிருக்க பிள்ளைகள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் அந்த மன்னிப்பின் இருதயத்தை தாருங்க. அவங்களுடைய குற்றலை மன்னிங்க. நீங்க சொல்லியிருக்கிறபடி எங்களுக்காக நீர் வேண்டிக் கொண்டது போலவே நாங்களும் எங்களுடைய பகைவர்களுக்காகவும் எங்களை பகைப்பவர்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்காகவும்
நாங்கள் அவர்கள் செய்த குற்றங்கள், மீறுதல்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் இப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.